இந்த இரவு வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே தேவனுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிற விதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நித்தம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் நமக்கு எந்த பொல்லாப்பும் நேரிடாது. தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் இழந்த அனைத்தையும் நான் திரும்ப தரப்போகிறேன். இழந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகின்றார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. யோபின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் அவர் நாம் மகிமைக்காய் சொல்லுகிறேன். பல நற்சீரை கொண்ட மனுஷனாக இந்த மனுஷன் 1வது அதிகாரத்திலே காணப்படுகிறார். சுருக்கமாக சொல்லுகிறேன். நடுவில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. எல்லாம் ஒரே நாளிலே எழுந்து போய்விடுகிறான். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடும். தேவன் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். என்ன செய்ய போகிறீர்கள் அடுத்தது என்று தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. எதிர்பாராத நஷ்டங்கள் 2024 வந்திருக்கலாம், 2019 வந்திருக்கலாம், அல்லது 2025 போன நாள் வரை, நேற்றைய வரை உங்களுக்கு பல காரியங்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் அதிக ஜெபத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்த வேத வசனம் வார்த்தை என்னவென்றால், நீங்கள் இழந்ததை திரும்ப பெறப்போகிறீர்கள், 2 மடங்கு அதை பெறப்போகிறீர்கள். ஒரு மூல காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டு பண்ண போகின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூல காரியம். இந்த மனுஷனுடைய காரியத்தில் மூல காரியம் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே மூல காரியத்தில் தான், முக்கியமான காரியத்தில் தான் அந்த மனுஷனுக்கு இழப்பு வந்தது. எதுவுமே சின்ன காரியம் என்று சொல்ல முடியாது. இழந்தது என்ன? சரீரத்தில் சுகம். இழந்தது என்ன? கையின் பிரயாசம். இழந்தது என்ன? பிள்ளை செல்வங்கள். இழந்தது என்ன? அசையும் அசையா சொத்துக்கள். எது இதில் முக்கியமற்ற காரியம் என்று சொல்ல முடியும்? எல்லாமே முக்கியமான காரியம்தான். ஆனால் ஒன்றுமே அந்த மனுஷனிடத்தில் இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு இழப்பு வந்து பல நஷ்டங்களை கொண்டு வந்திருக்கும். என்ன? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் உனக்கு நித்திய ஜீவன் அளிக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். இந்த இரவு வேளையிலே பரிபூர்ணத்தின் வழியை கர்த்தர் நடத்த போகிறார்.